சிவரத்னம் சிவகுமாரன், கிஷோருடைய பிரதர், கசின் பிரதர். நான் லாஸ்ட் ஃப்ரைடே அந்த எடிட்டிங் ரூமில் வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கப்போ லேசாக மயக்கமாக இருக்குதுன்னு கீழே வந்துட்டேன். கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். அப்புறம் பார்த்தா அது ஏதோ பிரெயினில் போகிற வயசுலேருந்து பிளட் போகல, பிரெயின் 2 பக்கமும் இதாக இருக்குது, ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ஹெல்த் சென்டர் அறிவித்து பார்த்தோம். அது நீரோவில் ஒரு பெஸ்ட் டாக்டர் நம்ம தீபக் அர்ஜுன் தாஸ் தான் பார்த்தாங்க. பட் அன்னைக்கு ஃப்ரைடே ஒரு 11 o'clock வந்து அன்கான்சியஸ் ஆகிட்டு ரெகுலர் அப்படி தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் போயிருந்தது. ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா பிரெயின் ஆக்டிவிட்டீஸுக்கு கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நல்லாவே இருந்துச்சு. பட் மற்ற இதில் வென்டிலேஷனில் போகிற மாதிரியான ஒரு சூழலில் இது இப்போ பார்த்திங்கன்னா காலையில் வந்து இஜி எடுத்து பார்க்குறப்ப பிரெயின் டெட் அப்படின்னாங்க. நிறைய விஷயங்களை எஃபோர்ட் எடுத்து பார்த்தோம். பட் இவ்வளோ சின்ன வயசில் இது வந்து டாக்டர்ஸ்லாம் நாங்கள் அந்த கேஸை பார்த்ததில்ல அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தால பிரெயின் டெட் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபேமிலியோடலாம் பேசி அவங்க ஃபேமிலி இந்த இவ்வளோ இறுக்கமான சூழ்நிலையும் தம் பையன் வாழணும், ஏன்னா அவனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, நெக்ஸ்ட் மேரேஜ் இதெல்லாம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கன் டொனேஷன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ ஆர்கன் டொனேட் பண்ணிவிட்டு நாளைக்கு இந்த வந்து அவனோட எடிட்டிங் ரூம் கிட்ட, தனலட்சுமி காலனிகிட்ட எடிட்டிங் ரூம் கிட்ட அஞ்சலி செலுத்துறதுக்காக வச்சுட்டு ஒரு 4 to 5 hours வந்துட்டு திரும்ப விழுப்புரம், அதாவது அவங்க சொந்த ஒரு வளவனூர், விழுப்புரம் டு பாண்டிச்சேரி போகிற வழியில் வளவனூர், அங்கே